நிஜமாவே ரியலாவே ஆக்ஷன்லாம் வாங்கி அடிலாம் வாங்கியிருக்கீங்களா? ஆமா, பின்ன அடி வாங்காம எல்லாமே ஒரிஜினல். எல்லாமே ஒரிஜினல். டைரக்டருக்கு அவ்வளோ இது இல்லை போல, நம்பிக்கை இல்லாம இருந்துச்சு போல. இது இவங்க டப் பண்ணிடுவாங்களா, டப் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க போன ஆடிஷன்ஸ்லயே ஒரு வஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்டா அந்த ஆடிஷனுக்கு போனோம், பேசாம இருந்திருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அப்படி ஃபீல் பண்ண அந்த ஆடிஷன் போன உடனே, பட் ஐ காட் செலக்டட். அது எந்த படம் இல்ல எந்த ஆடிஷன்? இல்ல, ஆக்சுவலி நெக்ஸ்ட் நான் கமிட் ஆயிருக்கேன். ஐயோ பிருந்தா, இன்னைக்கு கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாமே. அந்த 7 நாட்கள் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் கதாநாயகியாக அறிமுகமாயிருக்கும் ஸ்ரீ ஸ்வேதா அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும். அண்ட் மெனி கங்க்ராச்சுலேஷன்ஸ். அந்த 7 நாட்களுக்காக பெஸ்ட் டெபியூட்டன்ட் ஆக்டர் அப்படிங்கிற அவார்டும் கிடைச்சிருக்கு. எப்படி ஃபீல் பண்றீங்க? சர்ப்ரைஸ் தான். ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஐ வாஸ் ரியலி ஒரு ஷாக்கு. ஒரு ஷாக் மீன்ஸ் நாட் என்னடா நம்மளுக்கு அந்த மாதிரி கிடையாது. பட் ஸ்டில் see this film released ஆனா பெருசா did not யாருக்கும் பெருசா ரீச் ஆகல, யாருக்கும் தெரியல. பட் ஸ்டில் அதை ரெகக்னைஸ் பண்ணி they have given means it's a very big thing. அதனால ஒரு ஷாக் அண்ட் சந்தோஷம் எல்லாமே. ஓகே, பட் ரொம்ப தன்னடக்கமாவே பேசுறாங்களே, எனக்கு அது பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. யூசுவலாவே நீங்க இப்படிதானா? இப்படிதான். பட் படத்தை பார்த்தா அப்படி தெரியலையே, பயங்கர ஸ்டன். இப்ப நான் பண்ற வேலை வேறங்க, இப்ப நான் பேசிட்டு இருக்க ஆள் வேற அப்படிங்கிற மாதிரி இருக்கே. இல்ல, அது அப்படிதான். மிங்கிள் ஆகும்போது அஃப்கோர்ஸ் ரொம்ப கலகலன்னு மாறிடும். பட் நார்மலி ஐ டாக் லைக் திஸ். படத்துல எல்லாம் வேற மாதிரி இல்லையா, ஸ்டோரியே வேற மாதிரி, அந்த மாதிரிதான் பண்ணணும். ஓகே, அதனால சூப்பர். அந்த 7 நாட்கள் அப்படிங்கிற அந்த டைட்டிலே ரொம்ப வித்தியாசமான படம். பயங்கரமா சூப்பரா நடிச்சிருந்தீங்க. ஆனா நாங்க அதை பாராட்டியே ஆகணும். ஏன் அப்படின்னா, ஒரு டெபியூவா இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ரோல் நீங்க பண்ணும்போது வேற லெவல் சான்ஸே கிடையாது. எப்படி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சது? த்ரூ ஆடிஷன் லைக் நம்பர் ஆஃப் ஆடிஷன்ஸ் ட்ரை பண்ணிட்டே இருந்தபோது லைக் தே saw me and they called me. அதுக்கப்புறமா ஆடிஷன் பண்ண உடனே லைக் டைரக்டருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, ப்ரொடியூசருக்கும் பிடிச்சிருச்சு. அப்படிதான் உள்ள போனது. ஓகே, ஆடிஷன்ல என்ன மாதிரி கேட்டாங்க? இப்பவே ஒரு ஸ்டன் பண்ணி காமிப்பாங்க அந்த மாதிரிலாம் இல்லை. இட் வாஸ் வெரி வெரி சிம்பிள் ஆடிஷன். நான் பண்ணதுலேயே வச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆடிஷன் இதுதான். எல்லாத்துலேயுமே லைக் they'll give a very big scene or something they'll give. பட் இதில் வந்துட்டு இட் வாஸ் லைக் ஒரே ஒரு சின்ன ஃபோன் கால் பேசுகிற மாதிரி ஒரு சீனு, அதுதான் ஆடிஷனாக இருந்துச்சு. நார்மலாக கேஷுவலாக பேசினேன். இட் வாஸ் லைக் ஒரு 4 லைன் ஒரு 5 லைன். ஐ வாஸ் ஷாக்டு, என்னடா இது இவ்வளோண்டு தானா, இத்தினோண்டு தானா அப்படி சொல்லிட்டு. அப்புறம் அப்படியே போச்சு. he said it's very nice அப்படின்னு. ஓகே அப்பா, அப்பாடா. லைக் இப்போ நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கீங்க, ரொம்ப காமா அந்த மாதிரி இருக்கீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் படமே இந்த மாதிரி ஆக்ஷன் அப்படின்னப்ப ஓகே சொல்லலாம்னு யோசிச்சிங்களா, இல்ல உடனே ஓகே சொல்லிட்டீங்களா? இதுக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உடனே ஓகே தான். ஸ்டோரியே வந்துட்டு ரொம்ப இன்டென்ஸான இது வரைக்கும் எங்கேயுமே வராத ஒரு சப்ஜெக்ட். இட்ஸ் ஐ மீன் ரேபிஸை ரிலேட் பண்ணி வர ஒரு சப்ஜெக்ட். இது வரைக்கும் எந்த படத்துலையுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அது எனக்கு அஃபெக்ட் ஆகுதுங்கும் போது இட்ஸ் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் இல்லையா, கேரக்டர். ஸோ இட் இஸ் வெரி குட். டக்குன்னு ஓகே பண்ணலாமே. நான் ஒரு டாக் லவ்வர், ஸோ அதுவும் இருக்கு. ஸோ ஓகே நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் மூவில வந்து நிறைய இருந்தது மேம். ஸோ நிஜமாவே ரியலாவே ஆக்ஷன்லாம் வாங்கி அடிலாம் வாங்கியிருக்கீங்களா? ஆமா, பின்ன அடி வாங்காம எல்லாமே ஒரிஜினல். எல்லாமே ஒரிஜினல். வில்லறது, பொருள்றது, அடி வாங்குறது, இது எல்லாத்தையும் விட ஒரு காமெடி என்னன்னா லைக் கொடைக்கானல்ல லைக் மைனஸ்ல இருந்துச்சு அந்த கிளைமேட். ரொம்ப மைனஸ்ல இருந்துச்சு. வி ஷாட் இன் டிசம்பர். அந்த டைம்ல டிசம்பர் நவம்பர், அப்போ எவ்வளோ சில்லுன்னு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இட் வாஸ் ரெய்னிங் ஆல்சோ. அந்த ஒரு சில்ல எனக்கு வந்துட்டு ஃபுல் 24 hours நான் தண்ணியில் நனைஞ்சிட்டு பண்ணுற ஷார்ட். ஓகேவா, அந்த டைம்னு பார்த்து லைக் தே வாஸ் ஹேவிங் அ மிஷின் லைக் ஹீட் பண்ணுற இது ஹாட் வாட்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக ஒர்க்கே ஆகலை. டிட் நாட் ஈவன் ஒர்க். மூவின்னா தெரியும், ஷூட்னா தெரியும், ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் காசு இல்லையா, எல்லாமே டைம்னா போச்சு, எல்லாமே போச்சு. ஸோ கோல்டு வாட்டர் தான் இருக்குன்ட்டாங்க. எனக்கு எல்லாமே கொலாப்ஸ் ஆயிட்டு என்ன பண்றதுன்னே தெரியல. லைக் சரி ஓகே, சரி பண்ணலாம்னு சொல்லி
அப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். அப்படிதான் இருந்தேன் ஃபுல் டேவும். அப்படியே அது என்ன சொல்றது, காமெடியா பார்த்தா பயங்கர காமெடி. ஆனா எனக்கு ரொம்ப வேற மாதிரி ட்ராமேட்டிக்கா இருந்தது. இட் வாஸ் அந்த மாதிரி போச்சு. ஓகே. சோ இதோட நீங்க ஆக்ஷன் சீக்வென்ஸ் பண்ணீங்க. ஆமாம்மா, ஃபுல்லா உங்களுக்கு வந்துட்டு செகண்ட் ஹாஃபே ஃபுல்லா உங்களுக்கு ஸ்டன்ஸ் அந்த மாதிரி தான் போகும். லாஸ்ட் கிளைமேக்ஸ் வந்துட்டு அப்படிதான் இருக்கும். பயங்கரமா வாட்டர்ல அப்படியே நனைஞ்சு போட்டு தூக்கி வீசி அங்க இங்கன்னு புரண்டு கட்டல அடிச்சு பயங்கரமா இருக்கும். ஓகே. So, அந்த மாதிரி ஒரு சேலஞ்சோட தான் இதை பண்ணிருக்கீங்க. பட் இதுல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச், இந்த படத்துல வந்து இதை என்னால பண்ணவே முடியல, பட் இதை ஒரு டாஸ்கா எடுத்து பண்ணிக்கிட்டேன்பா அப்படின்னா இதோ இதுதான். தண்ணியில நினைச்சு டெஃபினட்டா உங்களால பண்ணவே முடியாது. பட் என்ன பண்றது, we are all சினிமா லவர்ஸ், பண்ணி தான் ஆகணும். அது ஒண்ணு. அதுக்கப்புறம் கயிறெல்லாம் போட்டு கட்டி பயங்கரமா தரத்தரன்லாம் எழுதி அந்த கிளைமேக்ஸ் ப்ரீ கிளைமேக்ஸ் எல்லாமே கஷ்டம் தான், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படியே பண்ண. அதை விட மேக்கப், எனக்கு போடுற அந்த மேக்கப்பே வந்துட்டு உங்களுக்கு ரேபிஸ்லாம் அஃபெக்ட் ஆகி ஒரு 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 மேக்கப் இருக்கும். அது போடுறதுக்கே ஒரு ஒரு 2 hours 3 hours எடுத்துரும். அந்த மேக்கப் போட்டு அதில் நினச்சி மறுபடியும் அதை ரிமூவ் பண்ணுறது இருக்கு இல்லையா, அது அதை விட கொடுமையான ஒரு விஷயம். அது ரிமூவ் பண்ணுறதுக்கே ரொம்ப, அது இப்படி எடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஸ்கின்ல இருந்தே பயங்கரமா வலிக்கும். அந்த அளவுக்கு அப்படியே அப்படி இருந்து. அப்போ உங்களுக்கு டெடிகேஷனுக்காகவே ஒரு தனி அவார்டு கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லையா? ஆக்ஷன் சீக்வென்சஸ் அப்படின்னு சொன்ன உடனே வந்து ஐயோ இது எப்படி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி வேற ஏதாவது ரெஃபரன்சஸ், வேற படங்களோட ரெஃபரன்சஸ் ஏதாவது பாத்தீங்களா? ஆக்ஷன் சீக்வென்ஸ்னா இது எப்படி பண்ண போறோம் அப்படி இல்ல, ஒன்றும் இல்லை, பண்ணி என்னவா இருந்தாலும் பண்ணிடலாங்கிற ஒரு முடிவு இருந்தேன். பட் இந்த படத்துக்கு நீங்க ரெஃபரன்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது. ஸோ இது டோட்டலா வேற ஒரு நீங்க வந்துட்டு செகண்ட் ஹாஃப்ல ஒரு டாகாவே யூ ஆர் கோயிங் டு டேர்ன், நீங்க டாகாவே மாறிடுவீங்க. அந்த இதுல உங்களை வந்து பிடிச்சிட்டு போவாங்க. அதுக்கெல்லாம் ரெஃபரன்ஸ் எதுலையுமே இல்லை. அந்த டாகா பண்றதுக்கு வேணா ஐ சா ரெஃபரன்சஸ். எந்த மாதிரி ரேபிஸ்ல அஃபெக்ட் ஆயிருப்பாங்கல்ல, ஸோ ஒரு ஸ்டேஜ் எல்லாம் இருக்கும், அவங்களால சுத்தமா தே காண்ட் ஈட், தண்ணி பார்த்தாலே they'll get afraid. அதனாலதான் அந்த தண்ணி சீக்வன்ஸ் எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் தெல்பி, அது தண்ணி எல்லாம் ஊற்றி கொடுமைப்படுத்துவாங்க வில்லன்ஸ் எல்லாம், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் ஸ்டெப் பை ஸ்டெப் ரொம்ப அவங்க என்னென்ன லெவலுக்கு போறாங்க அப்படின்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் ஐ சா ரெஃபரன்ஸு. அந்த மாதிரி தான் பண்ணது. மித்தபடி ஸ்டண்ட்னா பயம் இல்லை, என்னவா இருந்தாலும் பண்ணிடலாம். ஓகே. நீங்க இப்போ ஒரு டெபியூவா வரீங்க, பட் உங்களுக்கு அந்த தயக்கம் இருந்திருக்கும் இல்லையா, எல்லாத்தையும் நம்மளே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்ஷியஸ் டெசிஷன் இருந்தா கூட ஒரு டூப் அப்படிங்கும் போது ஒரு ஆப்ஷன் இருந்தது இல்லையா, ஏன் சூஸ் பண்ணல? ஏன் பண்ணணும், அது அவங்களோட ஒரு இதுதான். பட் எனக்கு சரி நம்ம பண்ணலாம், ஐ வாண்ட் தட், இது இந்த கேரக்டர்ல அந்த நடிப்பே அந்த இடத்துல தான் இருக்கு, அதையும் நான் டூப்புக்கு கொடுத்துட்டேன்னா நான் எதுக்கு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் உங்களுக்கு சும்மா லவ் லவ் லவ்வா போகும், லவ் டைலாக்ஸ், லவ் இது நின்ன இடத்துல நீங்க டைலாக் பேசுவீங்க, அவ்வளவுதான், வேற நடிக்கிறதுக்குன்னு வேற எதுவுமே இல்லை. செகண்ட் ஹாஃப்ல தான் ஐ ஹாவ் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா சீன்ஸ் இருக்கு. அது நான் போய் டூப்பு கொடுத்தேன்னா எனக்கு வேலையே இல்லை. அதனால ஐ வாண்ட் டு டூ தட் அப்படின்னு சொல்லிட்டு ஐ டுக். ஓகே மேம், இது உங்க ஃபர்ஸ்ட் படம் இல்லையா? ஸோ நீங்க எந்த சீன் நடிக்கிறப்ப வந்து நிறைய டேக் வாங்கி டைரக்டர் கிட்ட திட்டெல்லாம் வாங்கியிருக்கீங்க? இல்ல, டெஃபினட்டா இல்ல. அந்த மாதிரி நீங்க எதுவும் ஏதோ வரும்னு நினைக்கிறீங்க, ஆனா நிஜமா இல்ல, டேக்லாம் பெருசா எதுவுமே போகல. பட் லைட்ஸ், ஐ மீன் உங்களுக்கு சன்லைட் இல்லாம அது போயிட்டு இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் போகும்போது உங்களுக்கு வந்துட்டு படப்பட படப்படன்னு போயிட்டு இருக்கும். ஐயோ அங்க லைட் இல்ல, சீக்கிரம் ஒரு ஷாட்ல முடிக்கணும் அப்படின்னு மேக்சிமம் உங்களுக்கு 1 or 2 டேக்ஸ்லயே போயிடும். ஹீரோ இஸ் தெலுங்கு ஒன்லி, பட் அவருமே மேக்சிமம் நாங்க 2 பேருமே 1 or 2 டேக்ஸ்ல முடிச்சிருவோம். அந்த மாதிரி அவசரமான சீன்ல மட்டும் எனக்கு கொஞ்சம் என்னன்னா அது என் சீனா தான் இருக்கும் அந்த இடத்துல. இட் வாஸ் அது என் சீன். இப்ப நான் வந்து ஹீரோக்கு போயிட்டு ஒரு ப்ரப்போஸ் பண்ற சீனா இருக்கும், அது என் சீன் இல்லையா, ஆப்வியஸா அந்த இடத்துல அது என்னோட சீன். பட் எல்லாமே என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் முடிச்சுட்டு லாஸ்டா எனக்கு வருவாங்க. அப்ப அட பாவீங்களா, எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. பிகாஸ் சன்லைட் வந்துட்டு சுத்தமா போயிடுச்சு. அது வந்துட்டு ஒரே ஒரு டேக் தான் எடுக்க முடியும். அது ஒரு டேக் எடுத்தது தான் அங்க இருக்கே. நான் ஐயோ இன்னும் ஒரு டேக் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படி நினைச்ச டைம் உண்டு. பட் நிறைய டேக்லாம் போனது இல்ல. ஓகே. என்னன்னா ஒரு கிஸ்ஸிங் சீன் இருந்ததாமே, அந்த சீன் அப்போ பயங்கரமா சிரிச்சு ஐயோ என்னடா நடக்குது, அந்த சீன்ல போய் சிரிச்சு டேக் வாங்கிருக்கீங்க? ஆமா, அது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அப்படி ட்ரை பண்ணலாம் தான் அவங்க எடுத்துட்டாங்க. பட் அது
படத்துக்கும் அது ஓகே. லாஸ்டா பார்க்கும்போது சீரியஸா போயிட்டு இருக்கு. சரி எதுக்கு இது, இல்ல சீரியஸ்லயே அது ஒரு ஒரு சீரியஸ் சீன் தான். ஆக்சுவலா கிசிங்கா இருந்தாலுமே இட் வாஸ் நாட் ஃபனி, இட் வாஸ் நாட் லைக் ஒரு லவ்வா இது பண்ணது. இட் வாஸ் லைக் ஒரு சீரியஸா, இட் வாஸ் ஒரு டீப் ஒரு லவ் இருந்துச்சு இருக்கும்போது அந்த மாதிரிதான் இருந்தது. பக்கத்துல போனாலே எங்களுக்கு வராது. இட் வாஸ் வெரி சீரியஸ். அழுது பயங்கரமா அழுதுட்டு இருப்போம். பட் அந்த ஒரு மொமெண்ட்ல இட் வாஸ் அது சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ஃபனியா போயிட்டு இருந்தது. அவர் நிறுத்திடுவாரு, இல்லைன்னா நான் நிறுத்திடுவேன், அவர் நிறுத்திடுவாரு, நான் நிறுத்திடுவேன். அந்த மாதிரி அது ஒண்ணு மட்டும்தான். யா அது ஒண்ணு மட்டும் கொஞ்சம் டேக்ஸ் போச்சு. மித்தபடி எல்லாம் நோ சான்ஸ். ஓகே. இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தியேட்டர்ல பாத்திருப்பீங்க இல்லையா? ஸ்கிரீன்ல வந்து இந்த சீன் ஐயோ வேற லெவல்ல நடிச்சிருக்கோமே, நான் கூட இப்படி நினைச்சு பார்க்கல, நான் இப்படி நடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க வியந்து பார்த்த ஒரு சீன்னா எந்த சீன்? செகண்ட் ஆஃப் ஆக்சுவலா கொடைக்கானல் போனதுக்கு அப்புறம் இருக்கிற எல்லா சீக்வன்ஸுமே ஃப்ரேம்லயே வாஸ் லுக்கிங் வெரி குட். ரொம்ப நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல உங்களுக்கு மேக்கப்பே இருக்காது, சுத்தமா இருக்காது, எதுவுமே இருக்காது. ஐ வாஸ் மீ, லிட்ரலி மீ. ஒரு சின்ன வீட்டுல நீங்க போனி டெயில் போட்டிருந்தா எப்படி இருப்பீங்க, அந்த மாதிரி தான் படத்துலயுமே இருந்தேன். லிட்ரலி ஐ வாஸ் மீ. பார்த்தோன்னுச்சு இவ்வளோ நல்லா இருக்கே, ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் நான் இப்படியே இருந்திருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ செகண்ட் ஹாஃப் என்னோட ஃபேவரட். செகண்ட் ஹாஃப் ஃபேவரட்னா செகண்ட் ஹாஃப் இன்டர்வல்க்கு அப்புறம் என்னோட ஃபேவரட். ப்ரீ கிளைமேக்ஸ் எல்லாம் அந்த லுக்கே வேணாம், வேண்டாமா? லைக் இப்போ உங்களுக்கு ரேபிஸ் அட்டாக் ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஒரு வாய்ஸ் கன்வே பண்றீங்களா? அது டப்பிங்ல எவ்வளவு கஷ்டமா இருந்தது மேம்? ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்கிட்ட டப் பண்றியான்னு ஆக்சுவலா டைரக்டருக்கு அவ்வளோ இது இல்லை போல, நம்பிக்கை இல்லாம இருந்துச்சு போல. இவங்க டப் பண்ணிடுவாங்களா, டப் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப ஓகே நீங்களே பண்ணிருங்க. எனக்கு வந்துட்டு நான் தான் பண்ணோம் அப்படின்னு தான் இருந்தேன். இவ்வளோ நடிச்சாச்சு, இது நம்ம பண்ணலன்னா நல்லா இருக்காதுல்ல அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வாஸ் ஈஸி, ரொம்ப ஈஸி. செகண்ட் ஹாஃப் ஆல்சோ வாஸ் ஓகே. ப்ரீ கிளைமேக்ஸ் சீன்லலாம் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் ரேபிஸ் வந்து லெவலில் போகும்போது அந்த வாய்ஸ் மாடுலேஷன்லாம் அந்த மாதிரி எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. உங்களோட வாய்ஸே உடஞ்சு ரொம்ப கரகரகரன்னு ஆயிரும். நான் பேசினாலே இது உன் வாய்ஸ் தானா அப்படின்வாங்க. அந்த அளவுக்கு வாய்ஸ் தானங்க? இல்ல ஒரு லைட்டா ஒரு சின்ன டவுட்ல வாய்ஸ் தான். ஓகே. இப்போ ஸ்கிரீன்ல வந்து பார்க்கும்போது ஒரு சில ஷார்ட்ஸ் வந்து நீங்க பார்க்கும்போது வேற லெவலா இருந்துச்சு இல்லையா? பட் ஆடியன்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்காத டைம்ல வந்து நமக்கு கிளாப்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் நீங்க இதை எதிர்பார்க்கவே மாட்டீங்க இல்லையா? அப்படி பார்த்த ஒரு சீன் அது எந்த சீன்? நான் என்னடா இந்த பொண்ணு செகண்ட் ஹாஃப்னு சொல்லுதுன்னு செகண்ட் ஹாஃப்ல நான் அழுகிறது ஆகட்டும், அதாவது அந்த டாக் மாதிரி அந்த ஆக்ஷன்ஸு, அந்த ஒரு எமோஷன்ஸு, அந்த ஒரு நான் அடி வாங்குறதா இருக்கட்டும், அந்த ஒரு இதுக்கெல்லாம் பயங்கரமா ஆக்சுவலா கை தட்டினாங்களான்னு இல்லை. பிகாஸ் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே நீங்க அவங்களோட பெயின்குள்ளேயோ அவங்களோட லவ்க்குள்ளேயோ போயிடுவீங்க. ஸோ அழுதுட்டு தான் பார்த்தாங்க. என்னோட ஊர்ல அது போட்டிருந்தாங்க. அது ரொம்பவுமே எனக்கு எல்லாரும் அப்படிதான் நினைப்பாங்க. நீங்க ஒரு படம் நடிக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் மூவி உங்களோட ஊர்ல ரிலீஸ் ஆகும்போது அது வந்துட்டு வேற லெவல் சந்தோஷமா இருக்கும். ஸோ அந்த எனக்கு ஒரு வீடியோவே தே ஹேவ் சென்ட். ஊர்ல இருந்தே ஒரு எல்லாருமே அப்படியே ஸ்டன்னா படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 10 minutes சீட்ல இருந்து யாருமே எந்திரிக்கல. ஒவ்வொருத்தங்களா வெளியே வரும்போது ரொம்ப அழுதுட்டு வந்து கால் பண்ணி அழுகுறாங்க. லைக் எல்லாருமே தெரிஞ்சவங்களா தான் இருப்பாங்க ஆப்வியஸா. பட் நான் சொல்றது நம்ம அம்மா நம்ம ஒரு ரிலேட்டிவ்னு இல்லாம எல்லாருமே தேவர் லைக் ரொம்ப அழுதுகிட்டே ஐயோ நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைச்சு பார்க்கல, நீ இப்படி பண்ணுவேன்னு நினைச்சு பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஐ ஃபெல்ட் ரியலி ஹாப்பி. இதே மாதிரி நீங்க படம் முடிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா என்ன மேம்? எல்லாமே ஓவராலா வந்துட்டு சார் நம்ம ஊர் பொண்ணு இப்படி பண்ணுவான்னு நினைச்சு பார்க்கல, அந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ஸ் ஊர் சைட்ல இருந்துச்சு. இங்க இருக்கிறவங்களுமே லைக் ஒரு மூவி நார்மலா வந்தாங்க நடிச்சாங்கன்ட்டு இல்லாம சம்திங் ஒரு ஃபீமேல் கேரக்டருக்கு இவ்வளோ பெரிய ஒரு ரெகக்னிஷன் இருந்தது ரொம்ப பெரிய விஷயம். இந்த மாதிரிலாம் இப்போ கிடைக்கிறது இல்லை பெருசா. பட் யூ காட் த சான்ஸ்ன்னு சொல்லி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. என் மூவில லைக் தலைவாசல் விஜய் சார் வந்துட்டு ஆக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ ஹீ கேவ் அ வெரி பிக் காம்ப்ளிமெண்ட். ப்ரிவ்யூ ஷோ முடிஞ்சோடனே ஹீ கேம், ஹீ ஹக்டு. ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்கேமா, ஒரு ஃபீமேல் கேரக்டருக்கு இப்போ இந்த டைம்ல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். யூ டிட் வெரி வெல்னு சொன்னாரு. அப்புறம் விதார்த் சார் மைனா மூவில எல்லாம் எப்படி பண்ணியிருப்பாரு, சான்ஸே இல்லை. அவரும் அப்ரிஷியேட்டட் வெரி மச். நான் அதெல்லாம் கேட்டணும், இவரு தான் அப்ரிஷியேட் பண்றாரா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ தே ஆல் ரியலி அப்ரிஷியேட்டட். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பெருசா இருந்தது. இவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸ் ஆக்டர்ஸ். தலைவர் சார் விஜய் சார்னால் இஸ் அ பிக் லெஜெண்ட். அவரு
வாயில இருந்து இப்படி வார்த்தை கேட்கறதுலாம் இட் வாஸ் லைக் வெரி பிக் திங். ஃபாரஸ்ட்ல எல்லாம் நிறைய சீக்வன்ஸ் பண்ணீங்க இல்லையா? அப்போ ஒரு சீரியஸான சீன் போயிட்டு இருக்கப்போ உங்ககிட்ட இருந்து சவுண்ட் மட்டும் பயங்கரமா வந்து எல்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆவாங்களே, என்ன நடந்துச்சு அப்படி? ஐயோ, நிறைய இடத்துல நான் சும்மாவே கத்துவேங்க ரொம்ப பயங்கரமா. இப்ப நம்ம நிக்கும் போது ஒரு தூரத்துல ஒரு பட்டாசு வச்சிருந்தாலே அந்த ஒரு ஜர்க் இருக்கும், எனக்கு ரொம்பவுமே ஜர்க் ஆவேன், ரொம்பவுமே கத்திடுவேன். ஒரு பெரிய கத்து இப்ப கத்த முடியாது. ஏதாவது ஒரு ஒயர் லைட்டா தடுக்கிடுச்சுன்னா கூட பயங்கரமா கத்துவேன். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு சீரியஸான ஒரு சீன் போயிட்டு இருக்கும்போது அட்டைப்பூச்சி வந்துச்சு என் கால்ல. அந்த ஹீரோவை பிடிச்சி ஒரு வழி பண்ணிட்டேன்னா அவர் பக்கத்து இன்னும் அவர் ஷர்ட் எல்லாம் கிழிச்சிருப்பேன். அந்த அளவு குதின்னு குதிச்சு பக்கத்துல இருக்கிற ஏடிஸ் ஒவ்வொருத்தரோட தோல்ல தாவறேன். அந்த அளவுக்கு பயங்கர இதா போச்சு, ரொம்ப காமெடியா போச்சு. பட் ஸ்டில் ஏங்க அட்டைப்பூச்சி, ஐயோ எவ்வளவு பயம் நினைச்சு பாருங்க டக்குன்னு வந்துருச்சுன்னா. அது கூட உங்களுக்கு பிடிச்சிருக்குங்க, அப்படி எடுத்துக்கோங்க இல்லையா? இது பெரிய ஐஸ். அதுதான். ஸோ அந்த மாதிரி பயங்கர கத்துவேன் ஓவரா. ரொம்ப ஜோஷ், ஐ மீன் ரொம்ப டென்ஷன் ஆனாலும் கத்துவேன்னா ஷவுட் கிடையாது, பயங்கரமா கத்துவேன். அந்த ஒரு கீச்சுன்னு ஒரு சவுண்ட் இருக்குல்ல, அந்த சவுண்ட். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆல்ரெடி இந்த டாக பத்தி ஒரு கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு ஒரு பக்கம். பட் என்னதான் இருந்தாலும் இந்த படத்துல வந்து நான் நடிப்பேன், இந்த படத்துல நடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கலையே, இத கேட்டிருப்பாங்க நிறைய பேரு. பட் அவங்களோட பதில் என்னவா? நான் டாகுக்கு அப்போஸும் கிடையாது, தி சேம் டைம் அப்போஸ் பண்றவங்களுக்காக போய் நான் வந்துட்டு நீங்க என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கறாலும் கிடையாது. போத் சைட்ஸ்லயும் பார்க்கணும். ஸோ நான் அஃப்கோர்ஸ் என் வீட்டில் பெட் இருக்கு, நான் டாக் லவ்வர் தான். இருந்தாலுமே என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாது இல்லைங்களா? எல்லாருமே போயிட்டு டக்குன்னு ரோட்ல போயிட்டு இருக்கும்போது அஃப்கோர்ஸ் ஒண்ணுமே பண்ணாம சில டாக்ஸ் கடிக்க தான் செய்யும், ஒண்ணுமே பண்ண முடியாது. மேபி தட் டாக் அதுக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆயிருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. எங்க போனாலும் கேர்ஃபுல்லா போகணும், அவ்வளவுதான். பட் இந்த அந்த 7 நாட்கள் இது வந்து யாரோட ரெஃபரன்ஸ் மூலமா உங்களுக்கு வந்ததா? இந்த ஆடிஷனுக்கு எப்படி போனீங்க? இல்ல, அவங்களா இன்ஸ்டால பார்த்துட்டு கால் பண்ணாங்க. இந்த மாதிரி தான் ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு சாரியில வந்துட்டு சும்மா ஒரு நார்மலா கேஷுவலா ஒரு ரீல் பார்த்துட்டு நான் கேட்டேன், சரி எந்த பர்டிகுலரா எந்த இமேஜ் பார்த்துட்டு கூப்பிட்டீங்க, எந்த வீடியோ பார்த்துட்டு கூப்பிட்டீங்க அப்படின்னு எனக்கும் இருக்குள்ள கியூரியாசிட்டி. அப்ப கேட்கும்போது அவங்க ஒரு பர்டிகுலர் ரீல் எடுத்து காட்டினாங்க. ஓ அப்படியா, அது வந்து சாரி லுக்கா? ஆமா, சாரிக்கு போய் நமக்கு ஒரு ஆக்ஷன் படத்துல வந்து கமிட் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? வேற லெவல். ஆக்ஷன்னா நான் யாரையும் ஆக்ஷன் இது பண்றேன், பட் நான் ஸ்டண்ட் எனக்கு நடக்குது, அது நம்ம தாங்கிக்கணும். சரி அப்பவே நினைச்சிட்டாங்க, ஓகே இந்த பொண்ணு ரொம்ப பாவம் போல, கரெக்டா இருக்கும். இப்போ நீங்க கதையெல்லாம் கேட்ட மூவிலாம் ஓகே பண்ணிருப்பீங்க. பட் ஃபர்ஸ்ட் டே அந்த ஷாட்டுக்கு போறப்ப பயங்கரமா ஒரு படபடன்னு இருந்திருக்கும்ல, அது எப்படி இருந்தது? ரொம்ப படபடன்னு இருந்தது. அது சொல்றதுக்கு முன்னாடி இப்போ ரீசெண்டா நான் இப்போ அவார்டு வாங்கினேன்ல, இப்போ எம்ஜிஆர் சிவாஜி சார் அவார்டு ஃபங்க்ஷன்ல இப்போ பெஸ்ட் டெபியூ ஆக்ட்ரஸ்க்காக வாங்கியிருந்தேன். அதுக்கே வந்துட்டு ஐ செட் நோ, ஐ வாஸ் ஆன் ஷாக்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டு அவ்வளோ லெஜெண்ட்ஸ் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அவ்வளோ லெஜெண்ட்ஸ். ஈவன் பாக்யராஜ் சார், அந்த 7 நாட்கள் டைட்டிலோட ஓனர் அவரு தான். ஸோ அவரும் இருக்காரு, எவ்ரிபடி, KS ரவிக்குமார் சார், வாசு சார், எவ்ரிபடி, கௌதமி மேம், ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய ஆளுங்க எல்லாருமே இருக்காங்க. எனக்கு என்ன பேசணும், என்ன பண்ணும், எப்படி ரியாக்ட் பண்ணும் எதுவுமே எனக்கு தெரியல. நான் பாட்டுக்கு போயிட்டு ஸ்டேஜ்லன்னு ஐ ப்ரிப்பேர்ட். ஓகேவா, ஐ ஷுட் தேங்க் இவங்க டைரக்டர், ப்ரொடியூசர், இது ஃபேமிலி, அம்மா, எல்லாமே மைண்ட்ல இருக்கு. அங்க போனோன்னு புஷ்ன்னு ஆயிடுச்சு, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. எனக்கு கீழே எங்க அம்மா எங்க உட்காந்துட்டு இருக்காங்கன்னு கூட தெரியல, யார் யார் இருக்காங்கன்னு கூட தெரியல, எல்லாம் பிளர் ஆயிடுச்சு. அங்க போயிட்டு மைக் வாங்குறேன், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, இறங்கிட்டேன். எனக்கு எப்படா ஸ்டேஜ்ல இருந்து கீழே இறங்குவேன் அப்படின்னு ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு எனக்கு படபடான்னு இருந்தது, ரொம்ப நர்வஸ். பிகாஸ் அவார்டு வந்துட்டு தானு சார் எனக்கு தராரு. ஐ டிட் நாட் ஈவன் எக்ஸ்பெக்ட் இவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸ், இவ்வளோ பெரிய ஆளுங்க வந்துட்டு they'll give me எல்லாம் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. இதெல்லாம் நம்மளுக்கு அன்எக்ஸ்பெக்டடா நடக்கும்போது அந்த இடத்துல எவ்வளோ திக்னு இருந்திருக்கும். லைக் ஓகே முடிஞ்சுதாடா, ஓடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டேன். அப்படி இருந்துச்சு. ஷார்ட் எனக்கு வைக்கும் போதுமே நடிக்கிறது எந்த சீனா இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ லட்சம் பேர் முன்னாடி இருந்தாலும் நடிச்சிருவேன், அதெல்லாம் நம்மளுக்கு ஒண்ணுமே கிடையாது.
ஆனா இந்த ஆடிஷன் அப்படின்னா மட்டும் ஏன்பா ஆடிஷன் வைக்கிறீங்க, உங்களுக்கு ஃபேஸ் இந்த ஃபேஸ் தானே வேணும், இப்படியே எடுக்க வேண்டியதானே. நடிக்கிறது 100% ஐ வில் கிவ் வாட் எவர் யூ ஆல்ஸ் ஐ வில் கிவ். ஆடிஷன் மட்டும் வேணாம், அந்த அளவுக்கு பயமா இருக்கும். நீங்க போன ஆடிஷன்ஸ்லயே ஒரு வர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்டா அந்த ஆடிஷனுக்கு போனோம், பேசாம இருந்திருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அப்படி ஃபீல் பண்ணேன் அந்த ஆடிஷன் போன உடனே. பட் ஐ காட் செலக்டட். அது எந்த படம் இல்ல எந்த ஆடிஷன்? இல்ல ஆக்சுவலி நெக்ஸ்ட் நான் கமிட் ஆயிருக்கேன். ஐயோ, பிகாஸ் நான் ஏன்டா போனேன்னு அந்த பேட் இதா கிடையாது. நான் ஏன்டா போனேன்னா, நீங்க ஆடிஷனா எங்க ஒரு இடத்துல காமனா வந்துட்டு வில் கோ, ஒரு பிளேஸ்ல ஆடிஷன் நடக்கும், அசோசியேட் டைரக்டர்ஸ் ஒரு டைரக்டரே ஒரு 2 பேர் இருப்பாங்க, ஒரு 3 பேர் இருப்பாங்க, மிஞ்சி மிஞ்சி போனா வில் டூ இன் ஃப்ரண்ட் ஆஃப் தெம், அவ்வளவுதானா. இது நான் போறேன், இட் வாஸ் ஓப்பன் ஆடிஷன். ஓகே, ஓப்பன் ஆடிஷனா இருந்தாலுமே ஓகே எல்லாரும் வருவாங்க. மேபி நம்ம ஒரு 10 பேர் ஒரு இடத்துல ஒரு ஆடிஷனுக்கு போயிருக்கோம்னா இங்க 100 பேர் வருவாங்க அந்த ஆடிஷன். அந்த மாதிரி ஓப்பன் ஆடிஷனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஐ வென்ட். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுவே எனக்கு வந்துட்டு ரொம்ப, எங்க அம்மா விடாப்புடியா அதுக்கெல்லாம் எழுதி கூட்டிட்டு போயிட்டான். ஓ எங்க அம்மா ஏன் தான் இப்படி பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நடிக்கிறதுக்கு ஆசை, இதுவும் பண்ண முடியாதுன்னா எப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு இருக்கு. வச்சுட்டு பண்ணிதான் ஆகணும்னு சொல்லிட்டு போய் அங்க போய் உட்கார்ந்தோன்னா ஏன்டா இங்க வந்தோம், எந்திரிச்சு போயிடலாம். இட் வாஸ் ஓப்பன் ஆடிட்டோரியம், சென்டர்ல ஸ்டேஜில் டைரக்டரு, டெக்னீஷியன்ஸ். அது நீங்க ரிலீஸ் ஆகும்போது நீங்க பாப்பீங்க. அது ஆக்சுவலா அது ஆடிஷனவே அந்த ப்ராசஸே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அது பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். எனக்கு பதட்டம்னா கொஞ்சம் நெஞ்சில் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முந்தின லெவல், அதுதான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு பதட்டம். இட் வாஸ் லைக் லைவ் கேமரா போயிட்டு இருக்கு. அது போக ஆடிஷன் நம்ம பண்றோம்னா ஸ்டேஜ்ல அங்க நார்மலா தில் ஹாவ் அ கேமரா இல்ல, அது போக 24 hours உங்களுக்கு லைவா கேமரா தேர் ரெக்கார்டிங். அது போக இங்க ஒரு 200 மெம்பர்ஸ் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, அவங்களுக்கு முன்னாடி நான் பண்ணும் அந்த ஆடிஷன் எப்படி இருக்கும். நான் சத்தியமா போனோன்னு எனக்கு அழுகியே வந்துச்சு. அம்மா தயவு செஞ்சு என்னை கூட்டிடுவு, நான் பண்ணவே இல்லைன்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டேன். நான் சரி ஓகே, ஒரு 50 பேர்த்துக்கு அப்புறம் நம்மளை கூப்பிடுவாங்கன்னு பார்த்தா 5வது ஆளா கூப்பிட்டாங்க. எனக்கு அப்படின்னு ஆயிடுச்சு. எண்ட் ஆஃப் தி டே வாஸ் லைக் ஓகே அப்படின்னு இருந்தது. ஸ்டேஜுக்கு போற வரைக்கும் போனதுக்கு அப்புறம் அழுதுட்டேன். கண்ணுல இருந்து தண்ணி அப்படியே கொட்டுன்னு கொட்டுது. டைரக்டர் வந்து ஏமா ஏன் அழுகுற, ஹீ இஸ் அ வெரி பிக் லெஜண்ட் டைரக்டர். ஸோ எதுக்கு அழுகுறமா அப்படின்னு தெரியல சார், வருது. நீங்க கேட்காம அழுக வருது சார் அப்படின்னு சொல்லிருக்கணும்ல. இல்ல அதெல்லாம் சார், ஹி வாஸ் லைக் அவரு அப்படியே என்ன பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு, எதுவுமே பேசல. ஏமான்னு கேட்டதுல அப்புறமா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. நான் அழுதுகிட்டே இருக்கேன். அதாவது அழுகல, தண்ணி வந்துகிட்டே இருக்கு, அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எல்லாரும் பாக்குறாங்க. அவரு இப்படி உட்கார்ந்து இப்படி பாத்துக்கிட்டு இருக்காரு. நானும் என்ன ரியாக்ட் பண்றதுன்னே எனக்கு தெரியல. பண்ணதுக்கு அப்புறம் ஏம்மா ஏன் அழுகுறீங்க, தெரியல சார் அழுக வருது அப்படின்னு. அப்புறம் அழுது மிச்சு தண்ணி குடிங்க அதெல்லாம் பண்ணி சார். இருந்தாலும் யூ ஆர் வெரி ரியல், ஐ லைக் இட் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஐ வாஸ் ஷாக்ட். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அழுகையெல்லாம் அடக்கிட்டு நடிச்சு முடிக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் ஆயிடுச்சு. ஐ வாஸ் லைக் நடிச்சு முடிச்சதுக்கப்புறம் அப்பாடா அப்படின்னு இருந்தது. அப்படி என்ன சீனுக்கு மேம் அவ்வளவு நேரம் அழுதீங்க? சீனுக்காக அழுகல, பயத்துல அழுதுட்டேன். ஓகே ஓகே. அவ்வளோ பேருக்கு நடுவுல நான் போய் நடிக்கணுங்கிறதே எனக்கு ஒரு, அதுவும் அவர் டைரக்டர் சார் எல்லாம் நம்ம அப்படி பார்த்துருப்போம். அவரு முன்னாடி நடிக்கிறேன், அவ்வளோ பேர் முன்னாடி நடிக்கிறேன்னா அது நான் சொல்லவே முடியாது. எனக்கு இப்பவே அதுவும் அந்த ஸ்டேஜுக்கு நடுவுல போன மாதிரி இருக்கு. அதனால அழுதேன். அந்த ஒரு பதட்டத்திலயும் அந்த ஒரு பயத்திலயும் அழுதுட்டேன். அதுக்கப்புறம் இட் வாஸ் லைக் ரிலாக்ஸா இருந்தது. அப்புறம் செலக்ட் ஆயிட்டேன். பட் இப்போ வேற ஒரு ஆடிஷனுக்கு கூப்பிடுறாங்க. 2 ஆடிஷன் இருக்கு, ஆக்ஷன் அண்ட் ரொமான்ஸ், கமர்ஷியல். மொத்தத்துல ஒரு மசாலா கமர்ஷியல் மாதிரி படம். நீங்க எந்த படத்துக்கு ஆடிஷனுக்கு போவீங்க? போவீங்களா ஆடிஷனுக்கு? நீ இல்ல போவேன். ஆடிஷன் எல்லாம் வரலன்னு சொன்னா நீ கிளம்புமா அப்படின்ட்டுருவாங்க. எனக்கு இது 2 விட எனக்கு ஒரு எமோஷனலான சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 3 கொடுத்தேங்க, ஆக்ஷன், ரொமான்ஸ் அண்ட் எல்லாமே கலந்த ஒரு மசாலாவான ஒரு படம். எது சரி? கலந்த படமே வச்சுக்கலாம். அப்படியா? கமர்ஷியல் போயிடலாம். ஓகே. எனக்கு மோர் தென் திஸ் ஆல் எனக்கு வில்லேஜ் சப்ஜெக்ட்னா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். ஐ எம் a பிக் ஃபேன் ஆஃப் பருத்தி வீரன். அமீர் சாரோட எல்லா படமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அந்த படம் ஐ லவ் இட்.
எனக்கு அவ்வளோ அந்த முத்தழகுங்கிற அந்த கேரக்டர் அப்பா செதுக்கி இருப்பாரு, எனக்கு அப்படி பிடிக்கும். ஸோ யா, அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஆஹா. லைக் இப்போ உங்களுக்கு ஒரு கால் வருது, நீங்க சொன்ன மாதிரி பருத்தி வீரன் மாதிரி ஒரு கால் வருது, ஒரு பெரிய லெஜெண்டரி டைரக்டர் கிட்ட இருந்து அஃப்கோர்ஸ் வருது. நான் இதுதான் போவீங்க. பருத்தி வீரன் வில்லேஜ் சப்ஜெக்ட் தான் போவேன். சூப்பர் மேம். அப்படி வேற லெவல் கலெக்ட். ஆனா ஹாஃப் சாரி எல்லாம் கட்டணும், எப்பவுமே அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல இருக்கணும். ஓகேவா உங்களுக்கு? அதுதான் எனக்கு பிடிக்கும். சரி, அதனாலதான் நான் சாரில இருந்திருக்கேன் அப்படின்னு கூட போய் சொல்லலாம். அதுதான் நல்லா எனக்கு சாரி கட்ட ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? ஆனா நான் கட்டுறேன். எங்க அம்மா, ஏண்டி இப்படி போடுற, உன் வயசுக்கு சின்ன சின்ன ட்ரெஸ்ஸா போடுறி, அழகழகா போடுறின்னு எங்க அம்மா சொல்லுவாங்கன்னா, எனக்கு இதுதான் பிடிச்சிரு. ட்ரெடிஷ்னலா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பர்டிகுலர் ஹீரோ கூட லைஃப் டைம்ல நான் ஒரு தடவையாவது இவர் கூட படம் பண்ணிடணும் அப்படின்னா எந்த ஹீரோ கூட மேம் சொல்லுவீங்க? சூர்யா சார். ஆஹா. நான் ஒரு மிகப்பெரிய ஃபேன் சூர்யா சாரோட. எல்லாத்து கூடயுமே பண்ணணும், நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்து கூடயுமே பண்ணணும் தான். பட் ஸ்டில் சூர்யா சார். சூர்யா சாருக்கு பேரா நடிக்கணுமா, சிஸ்டரா நடிக்கணுமா, இல்ல என்ன மாதிரி எனக்கு கேரக்டர்? என்ன நடிச்சாலும் எனக்கு ஓகேங்க. நான் வந்துட்டு அவரோட ஃபேனுங்கிறதுனால எனக்கு பேரா தான் நடிக்கணும்னு தான் சொல்லுவேன். என்ன நடிச்சாலும் எனக்கு ஓகே. ஏதாவது ஒண்ணு நடிச்சா எனக்கு ஃபைன். ஓகே. மேபி வந்து நீ வந்து நடிமா, பட் வந்து சம்பளம் எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்ன எனக்கு ஓகே. இப்ப அப்பனா உங்களுக்கு கால் ஷீட் நிறைய வந்துருங்க இப்போ. சரி வாங்கங்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா சின்ன வயசுல இருந்தே ஐம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் சூர்யா சார். ஸோ அவரோட ஆக்சுவலா சூர்யா சாரோட அம்மாவும் என்னோட பாட்டி, என்னோட அம்மாவோட அம்மா, தே போத் வர் கிளாஸ்மேட்ஸ். இப்போ வரைக்கும் தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ நானும் அவங்க கூடலாம் பேசுவேன். பட் ஸ்டில் சூர்யா சார்னா அதனால எனக்கு சூர்யா சார் பிடிக்கும்னு கிடையாது. சின்ன வயசுல இருந்தே அவரோட மூவிஸ் எல்லாமே இட்ஸ் வெரி அப்படிங்கிற ஒரு ஆக்டர். நாட் ஒன்லி வெறும் ஆக்ஷன்ஸ் இல்ல, ரொமான்ஸ் இல்ல, ஹீஸ் அன் ஆர்டிஸ்ட். எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும். ஓகே. அவர் கூட என்ன ரோல் கிடைச்சாலும் ஓகே. அவர் கூட ஒரே ஒரு சீன் நம்ம சும்மா நிக்கிறதுனால I'll do it. அவரை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தினாலே போய் நடிச்சிட்டு வரணும். அவரை நான் பார்த்திருக்கேன். பட் ஸ்டில் லைக் பேசினது கிடையாது, எதுவும் இல்லை. இந்த டிஸ்டன்ஸ்ல பார்த்திருக்கேன் எல்லாம் பண்ண. பட் ஸ்டில் எனக்கு நடிச்சா ஓகே ஃபைன். ஃப்ரேம்ல ஒரு ஷாட்ல வந்தா கூட I'll be happy. சூப்பர் சூப்பர். இதே மாதிரி இந்த டைரக்டரோட லைஃப் டைம்ல ஒரு டைமாச்சும் ஒர்க் பண்ணி ஆகணுங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், நம்மள ரொம்ப அழகா வந்து ஃப்ரேம்ல செதுக்கி செதுக்கி காமிப்பாங்க அப்படின்னா அது எந்த டைரக்டர்? நான் உங்ககிட்ட இப்ப சொன்னது அமீர் சார். பட் அவர் இப்ப படம் நடிக்க வந்துட்டாரு. பட் அவரோட படத்துல நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. பட் அதர் தென் ஹிம் ஐ வாண்ட் டு ஒர்க் வித் வெற்றி சார், மாரி செல்வராஜ் சார். அந்த மாதிரி நான் சொன்ன வில்லேஜ் சப்ஜெக்ட் எனக்கு பண்ணோம். ஸோ இவங்கெல்லாம் இந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் அவங்களோட மூவில ஆக்ட் பண்ண ரொம்ப ராம் சார். ஸோ அந்த மாதிரி ஐ வாண்ட் டு கோ இந்த சைட்ல. இல்ல லிஸ்டே கொடுத்துட்டீங்க ஆக்சுவலி ஒரு டைரக்டர்னு கேட்கும் போது. அண்ட் தமிழ்ல இப்போ வந்து ஒரு டெபியூ ஆக்டரா வந்து வந்துட்டீங்க. மலையாளத்துல வந்து இந்த மாதிரி படங்கள் வந்து சூப்பரான, ஏன்னா ரியாலிஸ்டிக்கா இருக்கும், பாத்திருக்கீங்களா மலையாள படங்கள்? சோ அந்த மாதிரி படத்துலயும் நான் ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்களா, இல்ல நடிச்சிருக்கீங்களா? மலையாளத்துல டெலிவிஷன்ல பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் மூவி பண்ணணும்னு ரொம்ப ஆசை. நீங்க சொன்ன மாதிரியே ரொம்ப ரியலிஸ்டிக்கா, ரொம்ப இப்ப எல்லா லாங்குவேஜ்லயும் அந்த மாதிரி எடுக்கிறாங்க. பட் ஸ்டில் அதுல ரொம்பவுமே ஜாஸ்தியா இட் வில் பி ரியலிஸ்டிக்கா எடுப்பாங்க. எனக்கு ரொம்ப ஆசைதான். மலையாளம் நல்லாவே தெரியும், நல்லாவே இப்ப கத்துக்கிட்டேன். ஸோ எல்லாமே தெரியும். இருந்தாலும் நான் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். வந்துச்சுன்னா டெஃபினெட்லி I'll do it. இப்போ நான் ஒரு படத்துல கமிட் ஆக போறேன் அப்படின்னா எனக்குன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, இந்த மாதிரிலாம் இருந்தா நடிக்க மாட்டேன் அப்படின்னா என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்? அஃப்கோர்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன். அப்படி கிடையாது. ஐ ஹாவ் சர்டைன் இதுக்கு மேல நான் வந்துட்டு போக மாட்டேன் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ அவ்வளோதான். ஐ வில் நாட் டூ லைக் டூ. எனக்கு தெரியாது ஃபியூச்சர்ல how it will be and all, I don't know. இப்போதைக்கு ஐ ஹாவ் சம்திங் இன் மை மைண்ட். ஸோ அந்த மாதிரி தான் லைக் ஒரு என்ன சொல்றது, ஐ வில் டூ மாடர்ன் கேரக்டர்ஸ், அந்த மாதிரிலாம் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஐ ஹாவ் ஒரு சர்டைன் இதை தாண்டி நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்ட்டுலாம் இருக்கு. அவ்வளோதான். மித்தபடி நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன், அதெல்லாம் பண்ண மாட்டேன், அந்த மாதிரி இல்லை. இப்போதைக்கு ஃபார் நவ் சில பேர் வந்துட்டு முதல் படத்தோட இன்டர்வியூல ஒன்று சொல்லிருப்பாங்க, ஆனா கடைசியில ஒரு 10 படத்துக்கு அப்புறம் அவங்க வேற மாதிரி நடிச்சிருப்பாங்களா, அது போட்டு மீமா போட்டு தள்ளிடுவாங்க. ஸோ நான் அதெல்லாம் சொல்ல விரும்பல. அப்ப எப்படி நான் இருப்பேன்னு எனக்கு தெரியாது. ஸோ இப்போதைக்கு ஐ ஹாவ் ஒரு சர்டைன் ஒரு இது, அது நான் பண்ண மாட்டேன். மேபி ஃபியூச்சர்ல அப்படி இருக்கலாம், இல்லை அப்படி இல்லாம இருக்கலாம். என்னோட ஒரு பாடிக்குன்னு ஒரு சில கேரக்டர்ஸ் வில் சூட், என்னோட பாடிக்கு சிலது வில் நாட் சூட். ஸோ தட் டைப் ஐ வில் டூ.
அண்ட் இவ்வளோ நேரம் ரொம்ப சுவாரஸ்யமா ஜாலியா ரொம்ப அழகா வந்து எங்க கூட வந்து ஒரு கான்வர்சேஷன்ல இருந்தீங்க. அந்த 7 நாட்கள் படம் மாதிரியே உங்களோட எல்லா படங்களும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்களை Thank you தெரிவிக்கிறேன். so தேங்க்யூ much. Thank தேங்க்ஸ் ஃபார் you. ஜாயினிங்.